ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பினாச் பாஸ்தா, அதாவது கீரை பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சிடலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நான் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் பாஸ்தா ஆட் பண்ணி அதை வேக வச்சு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பாஸ்தாவோட கவர் பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீரை. நான் சிவப்பு தண்டு கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை எடுத்துக்கிறதுனாலும் ஓகே. ஸோ இந்த கீரையை ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் பிளான்ச் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஹாட் வாட்டர்லேருந்து. இந்த கீரை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி இதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதில் ஆட் பண்ணி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வேகட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கீரையை வேக விட்டுருங்க. ஸோ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை வதக்கிக்கோங்க. நான் இந்த பாஸ்தாக்கு சீஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ லைட் க்ரீமி டெக்ஸ்சருக்காக நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறேன். அதுக்கப்புறம் பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அதை வேக விடுங்க. ஸோ நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.